ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னென்னா, இது ஆரி ஒர்க்கை பற்றி. உங்களுக்கு ஆரி ஒர்க்கு பேசிக்லேருந்து கற்றுக்கணுன்னா இதுலேருந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் லிஸ்ட்டு. இந்த மெட்டீரியல் லிஸ்ட்டு என்னென்ன இருக்குது, பேசிக் டு அட்வான்ஸ் லெவலுக்கு. இதில் டோட்டலாக 44 இருக்குது. அதில் இது எல்லாமே இருந்தாவே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரி ஸ்டாண்டு அண்ட் ஆரி ஃப்ரேமு, அப்புறம் பாப்லின் கிளாத்து, அப்புறம் ஆரி அந்த பாப்லின் கிளாத்து ஒயிட் கலர் இருக்கிறது நல்லா இருக்கிறது பார்த்து எடுத்துக்கணும். அப்புறம் ஆரி நீடலு, அயன் நீடல் எடுத்துக்கணும். அப்புறம் அயன் நீடல் வந்துட்டு இந்த சைஸ் அந்த சைஸன்ட்டு இருக்குது. அது செப்ரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறமா A1 மம்தா பிராண்டு ஜரி த்ரெட்டு, அப்புறம் சில்க் த்ரெட்டு ஒன்று பிளாக்கு, அப்புறமா வேறு ஏதாவது அனதர் கலர் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் மெஷின் த்ரெட்டு, அப்புறம் நான் அங்கே நீடில் பக்கத்து துலிப் நீடிலும் இருக்கும். அப்புறமா நார்மல் டைலரிங் நீடல் இருக்கும். இதெல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு லெவல் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும். அப்புறம் ஒரு கட்டர் வேணும். அப்புறமா சுகர் பீட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சுகர் பீட்ஸில் ஸ்மால் கொஞ்சம் சைஸஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்கமிங் கிளாஸில் சொல்கிறேன். அப்புறமா கட் பீடு, டியூப் பீடு, பஞ்ச் பீட், அப்புறமா கோல்டு 3mm பீடு, பஞ்ச் பீட்ஸு கோல்டு 4mm, 5mm, அப்புறமா ஒயிட் கலர் ஒரு பீடு இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா ஆரி ஒர்க்கில் அட்வான்ஸ் லெவலுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ட்ராப் பீட்ஸ்னால் வாட்டர் ட்ராப் மாதிரி இருக்கும் அந்த பீட்ஸு. அதுக்கப்புறம் ரைஸ் பீட்ஸ்னால் ரைஸ் மாதிரி ஓவல் ஷேப்பில் வாட்ரு மாதிரி, பட் அது ரைஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு செம்மிக்கி, அப்புறமா சக்ரி, அப்புறமா ஜர்க்கன் ஸ்டோனு, அப்புறமா ஹேங்கிங் பீட்ஸ் என்னும்போது எப்படின்னா உங்கள் அட்வான்ஸ் லெவல் ப்ளவுஸில் கீழே ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும். அதுதான் ஹேங்கிங் பீட்ஸு. அது வந்துட்டு நீங்கள் எந்த கலர்லாம் வாங்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இதுதான் ஹேங்கிங் பீட்ஸு. இதுக்கப்புறம் அதில் வந்துட்டு இந்த கொக்கி மாட்டுறது, அதில் மணி மாட்டுறது, அதெல்லாம் அப்கமிங் கிளாஸில் சொல்கிறேன். அப்புறமா குந்தன் ஸ்டோன்ஸு இருக்குது. குந்தன் ஸ்டோன் வித் ஹோல்ஸு இருக்குது. அது வந்துட்டு ஹோல்ஸில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் அண்டு திலகம் ஷேப் இருக்குது. ரவுண்ட் ஷேப்பு அண்டு திலகம் ஷேப்பில் எப்படின்னா அதில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அப்புறமா இன்னொன்று ஹோல்ஸ் போடாமல் ரெண்டும் இருக்கும். ஹோல்ஸ் போட்டதுன்னா நம்ம சேம் இப்படி கோல்ட் பீட்ஸ் எப்படி தைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்டோன் பீட்ஸை தைக்கிறது. ஹோல்ஸ் இல்லாத எப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூவை வச்சுட்டு ஒட்டு வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஸ்டோன் சேம் அதே மாதிரி தான், அதெல்லாம் ஃபிட்டிங் ஸ்டோனில் வரும். நெக்ஸ்ட்டு அப்கமிங் அட்வான்ஸ் லெவல்னா ஜர்தோசியில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் எதுக்குன்னு சொல்லிட்டு அதுவும் அப்கமிங் கிளாஸில் செப்பரேட்டாக நான் வீடியோ போடுறேன். அப்புறமா மிரர், அப்புறமா எந்த ரவுண்ட் மிரராக இருக்கும், ஸ்கொயராகவும் இருக்கலாம், எப்படி வேணால் அங்கே மிரர் இருக்கும். அப்புறமா லக்ஷ்மி காயின்ஸ், அப்புறமா ஹேங்கிங் ரூப்பு, நெட் ஃபேப்ரிக்ன்றது சேம் அட்வான்ஸ் லெவல் இந்த கட் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்புறமா கார்பன் பேப்பர் நீங்கள் எல்லாமே நிறைய பேர் ப்ளூ வாங்குவாங்க, நிறைய பேர் ஒயிட் வாங்குவாங்க. கோல்டு கலர் இருக்கிற கார்பன் பேப்பர் தான் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதனால கோல்டன் கலர் ஃபேப்ரிக் தான் எடுத்துக்கணும். அப்புறம் பட்டர் ஷீட் எதுக்குன்னா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா ட்ரேசிங் பவுடரு, அப்புறமா பெல் பின்ஸ்ன்றதுக்கு நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது அது இது பண்ணி உங்களோட ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்ட்டு. ஒயிட் பென்சிலும் அதுக்கு தான். அப்புறமா என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு நோட்ஸ் டீட்டெயில்ஸாகவும் சென்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.